உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், திருப்போரூர், தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் நந்தகோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தகோபால், சென்னையின் புறநகர் பகுதிகளில் எவ்வளவு நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்று தாழ்வு வளிமண்டலம் மாறி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் சொல்லிட்டு தகவல் சென்னை ஆணையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சுமார் 2 மணி நேரமாக திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இன்று பெய்து வந்த கனமழையால் பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் வரும் அவதிக்குள்ளாயினர். அது சாலைகளிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தில் மூழ்கினர். இன்று பெய்த இந்த 2 மணி நேரம் கனமழையால் திருப்பூர் அருகே இந்த தண்டலம் பகுதியில் பெரும் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றது. அதன் அருகிலேயே பள்ளி வளாகம் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் வழியாக செல்ல முடியாமல் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி வாகன ஓட்டிகளும் இடத்தில் மெதுவாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று பெய்த மழையிலும் சாலைகளும் மழைநீர் அதிக அளவில் தேடிக்கொண்டது. இதே போல தண்டலம் தாண்டிய சேலம்பாக்கம், நாவலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நேரங்களில் அதிக அளவில் மழைநீர் சாலைகளில் சூழ்ந்து வருகிறது. இதனால் அந்த மழைநீர் வெளியே செல்ல முடியாத சூழல் இருப்பதனால் பெரும் அவதிக்குள்ளாகின்ற இந்த தண்டலம் பகுதியில் அந்த சாலையை கடக்க முடியாமல், மழைநீர் சாலையை கடக்க முடியாமல் அந்த தரைபாலம் பழுது அடைந்ததனால் தொடர்ந்து ஒவ்வொரு சிறிய மழை முதல் பெரிய மழை அளவிலான பெரிய மழையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்க சூழல் ஏற்படுது. சிறிய மழையில் இன்று 2 மணி நேரம் மழையிலே சுமார் முட்டியளவு குழந்தைகள் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த காட்சியில் பார்க்கலாம். முட்டியளவுக்கு அந்த தண்ணீர் தேங்குது. பிள்ளைகளை அழைத்து வர பெற்றோர்களும் அந்த இடத்துல அவதிப்படும் சூழல் ஏற்படுது. விபத்து ஏற்படும் அபாயத்தில் அந்த பகுதியை காணப்பட்டு வருகிறது. அந்த இடத்தை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினை ஆய்வு செய்து அந்த தரைப்பாலத்தை புதிய தரைப்பாலமாக மாற்ற வேண்டும், அந்த பழுதடைந்த தரைப்பாலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கையாக உள்ளது. இன்று பெய்த கனமழையால் இந்த பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் உருவாகி வருகிறது. நன்றி நந்தகோபால், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.